தியான கிளாஸிலே புத்தமத்தியமாகிய உன்னத பாட்டை நமக்கு நல்ல முறையிலே இந்த தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்காக உதவி செய்வாராக சகோதரர் ஜோசப் சகாயராஜ் அவர்களை இப்போது அழைத்து அவர் நமக்கு உத்தம வேதத்தை போதிக்க உதவி செய்வாராக அவரையும் அன்போடு அழைக்கிறேன். பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, கடந்த 17 வாரங்களாக உன்னத பாட்டின் முதல் 3 அதிகாரங்களை நாம் சற்றே ஆராய்ந்தோம். இன்றைக்கு 18வது வாரமாக உன்னத பாட்டின் 4ஆம் அத்தியாயத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த 4ஆம் அத்தியாயத்தின் சுருக்கத்தை முதலாவது பார்த்துவிட்டு பிறகு வசனங்களுக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். சாலமன் பாடலின் 4ஆம் அத்தியாயம் மணவாளன் தனது மணவாட்டியின் அழகை இயற்கை உருவங்கள் மற்றும் ஓமைகளை பயன்படுத்தி புகழ்ந்து அவளை புறாக்கள் மற்றும் செம்மறி ஆடுகளுடன் ஒப்பிடுவதை விவரிக்கிறது. இந்த அத்தியாயத்தில் நெருக்கத்திற்கான அழைப்பு உள்ளது. மணவாளன் தனது மணவாட்டியை தன்னுடன் தோட்டத்திற்கு வருமாறு அழைப்பதும் இந்த அழைப்பில் அடங்கும். மணவாட்டி வாசனை திரவியங்களால் நிறைந்த ஒரு தனியாருக்கு சொந்தமான பூட்டப்பட்ட தோட்டம் போல் இருக்கிறாள் என்று மணவாளன் விவரிக்கிறார். இது அவர்களின் தூய்மையான மற்றும் தனிப்பட்ட வகையிலான அன்பை குறிக்கிறது. மணமகன் அவளை தொடர்ந்து புகழுகிறார். மேலும் மணவாட்டி தன்னிடம் உள்ள அனைத்தும் அவரிடமிருந்தே வருகிறது என்பதை ஒப்புக்கொள்வதன் மூலம் அவள் பதில் அளிக்கிறார். இங்கே மணவாளன் என்பவர் இயேசு கிறிஸ்து, மணவாட்டி என்பவர் சபை. இதை எந்த உருவகத்தை வைத்து பயன்படுத்துகிறார்? மணவாளன் சாலமன் ராஜாவாகவும் மணவாட்டி என்பவள் சூலைமித்திய பெண்ணாகவும் அங்கே உருவகிக்கப்படுகிறார்கள். அதை வைத்து கிறிஸ்துவுக்கும் சபைக்குள்ள உறவை இந்த அத்தியாயம் முழுவதும் நாம் பார்க்க போகின்றோம். மணவாட்டியை பற்றிய மணமகனின் புகழ்ச்சி, அவளுடைய உடல் அம்சங்களை அழகான இயற்கை கூறுகளுடன் ஒப்பிட்டு அவர் தொடங்குகிறார். 6 விஷயங்களை அவர் ஒப்பிடுகிறார். முதலாவது, அவளுடைய கண்கள் புறாக்கண்கள் போன்றவைகள். இரண்டாவது, அவளுடைய தலைமுடி கிளையத் மலையில் மேய்ந்து வருகிற ஆட்டு மந்தையை போன்றது. மூன்றாவது, அவருடைய பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்டு குளிப்பாட்டப்பட்டு கரையேறும் ஆடுகளை போன்று இருக்கிறது. நான்காவது, அவருடைய உதடுகள் கருஞ்சிவப்பு நூல் போன்று இருக்கிறது. ஐந்தாவது, அவருடைய கன்னங்கள் மாதுளையை பிளந்து வைத்தது போல் இருக்கிறது. ஆறாவது, அவருடைய மார்பகங்கள் இரட்டை கலைமான்களை போல இருக்கின்றன என்று சொல்கிறார். இந்த 6 உருவகங்களையும் நாம் விவரித்து பார்க்க போகிறோம் வருகின்ற சில வாரங்களிலே. இவ்வாறான நெருக்கமான ஒப்பீடுகளுடன் மணவாளன் தொடர்கிறார். அவளை, அதாவது மணவாட்டியை, குறைபாடற்றவள் என்று அழைத்து அவளுடைய நேசம் மதுவை விட சிறந்தது என்று கூறுகிறார். நெருக்கத்திற்கான அழைப்பு. மணவாளன் தனது நேசத்துக்குரிய மணவாட்டியை ஒரு ஒதுக்குப்புறமான வாசனை மிக்க இடத்தில் தன்னுடன் சேர வருமாறு அழைக்கிறார். அந்த ஒதுக்குப்புறமான இடத்தை அவர் தனது தோட்டம் என்று கூறுகிறார். அவர் அவளை ஒரு பூட்டப்பட்ட தோட்டம் என்று விவரிக்கிறார். அது இப்போது அவருக்காக தயாராக இருக்கும் ஒரு தனி இடமாகும். இது அவர்களின் தனிப்பட்ட மற்றும் தூய்மையான திருமண அன்பை குறிக்கிறது. தோட்டத்தின் சித்தரிப்பானது வாசனை பொருட்கள் மற்றும் சுவையான பழங்கள் போன்ற உணர்வு மிக்க விவரங்களால் நிரம்பியுள்ளன. அவை அவர்களின் அன்பு மற்றும் நெருக்கத்தின் செழுமையை குறிக்கின்றன. மணவாட்டியின் பதில் கடைசி வசனம் மாத்திரம், இந்த அத்தியாயத்தின் கடைசி வசனம் மாத்திரம், மணமகள் தன்னை மணவாளன் பாராட்டுவதற்கும் அழைப்புக்கும் பதிலளிக்கும் விதமாக அவளுடைய மதிப்பு மற்றும் தன்னிடம் உள்ள அனைத்தையும் அவருக்கு கூறுகிறாள். அவள் யாரு? மணவாட்டி மணவாளனால் மேலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவளாக மாற்றப்படுவதற்காக அவருடைய தொடர்ச்சியான கருணையை கேட்கிறாள். அவர் எப்போதும் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று அவள் வேண்டுகிறாள்.
இதை நம்ம ஆவிக்குரிய வகையில உணர்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு சபைக்குள்ள உறவுதான் இங்கே முழுவதுமாக காணப்படுகிறது. இப்போது நாம் இந்த அத்தியாயத்தின் வசனங்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஆராயவிருக்கின்றோம். 1, மணமகன் மணமகளை புகழ்கிறார். மணவாளன் மணவாட்டியை புகழ்கிறார். முதல் 15 வசனங்கள். அப்புறம் 16வது வசனம் மணவாட்டி அதுக்கு பதில் கொடுக்கிற வசனம். 1வது வசனம், நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது, உன் கூந்தல் கீலேயாத் மலையில் தழைமேயும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. முதலாவது கேள்வி, இந்த வசனத்தின் மேலோட்டமான மற்றும் உலக பிரகாரமான அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, சாலமோனின் உன்னத பாட்டு 4:1 மணவாளன் தனது மணவாட்டியிடம் ஆழ்ந்த போற்றுதலை வெளிப்படுத்த தொடங்குகிறார். மணவாளன் தன் மணவாட்டியை புகழுகிறாள். அவளுடைய அழகையும் உள்ளாக மறைந்திருக்கும் குணங்களையும் அவர் பாராட்டுகிறார். அவளை ரூபவதி, அதாவது அழகானவள் என்று அழைக்கிறார். இது உடல் கவர்ச்சி மற்றும் உள்ளான பரிபூரணத்தை குறிக்கிறது. அவர் தெளிவான இயற்கையான உருவகங்களை பயன்படுத்துகிறார். அவருடைய கண்களை புறா கண்களுடன் ஒப்பிட்டு அவற்றின் மென்மை மற்றும் தூய்மையை வலியுறுத்துகிறார். 2 இருக்குதுங்க. புறா கண்கள் என்று சொல்லும்போது மென்மையானவைகளாக இருக்கும், அதோடு கூட தூய்மையானவைகளாக இருக்கும். மேலும் அவருடைய தலைமுடியை கீலேயாத்தின் வளமான மலைகளிலிருந்து இறங்கி வந்த ஆடுகளின் மந்தையுடன் ஒப்பிட்டு அதன் நீளம் மற்றும் அழகை எடுத்து காட்டுகிறார். இந்த வசனம் நேசம், அழகு மற்றும் அன்பான உறவின் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு கருப்பொருளை வலியுறுத்துகிறது. நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி என்று மீண்டும் மீண்டும் சொல்வது அவரது பாசம் மற்றும் பிரமிப்பின் ஆழத்தை வலியுறுத்துகிறது. ரூபவதி என்பது அழகானவள் மற்றும் முழுமையானவள் என்பதை குறிக்கிறது. இது அவரது கண்களில் அவள் அழகில் பரிபூர்ணமாய் இருப்பதை எடுத்துக்காட்டுகிறது. தேவன் தமது மக்களை எவ்வாறு பார்க்கிறார் என்பதற்கான பிரதிபலிப்பாகத்தான் இது கருதப்படுகிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது. புறாக்களுடன் ஒப்பிடுவது அவளுடைய கண்கள் மென்மையானவை மற்றும் தூய்மையானவை என்பதை குறிக்கிறது. முக்காடு என்பது பெண்களின் அடக்கம் அல்லது தூய்மையை குறிக்கலாம். அந்த பிம்பம் பார்வைக்கு அமைதியான மற்றும் அன்பான அவளுடைய குணத்தை உணர்த்துகிறது. உன் கூந்தல் கீலேயாத் மலையில் தழைமேயும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. அவளுடைய கூந்தலின் அழகு, நீளம் மற்றும் நிறம் ஆகியவை பற்றிய ஒரு கவிதையாக இது இருக்கிறது. கீலேயாத் மலையின் ஆடுகளை பற்றிய இந்த குறிப்பானது அவளது கூந்தல் அந்த வளமான மலைகளில் உள்ள மந்தைகளைப் போல நேர்த்தியாகவும் நன்கு பராமரிக்கப்பட்டு கவர்ச்சிகரமானதாகவும் இருப்பதை குறிக்கிறது. 2வது கேள்வி, இந்த வசனத்தின் ஆவிக்குரிய அர்த்தத்தை விளக்க வேண்டும். ஆவிக்குரிய வகையில் சாலமோனின் உன்னத பாட்டு 4:1 கிறிஸ்துவின் பார்வையில் இருந்து திருச்சபையின் அழகு மற்றும் தூய்மையின் விளக்கமாக எடுத்துரைக்கப்படுகிறது. நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி. இந்த சொற்றொடர் ஆன்மீக கண்ணோட்டத்தில் மணவாளன், அதாவது கிறிஸ்து, மணமகளை, சபையை புகழ்வதை குறிக்கிறது. நீ ரூபவதி, அழகாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். இது கிறிஸ்து தமது சபையின் உள்ளான மற்றும் புறம்பான அழகை கண்டு அதை புகழ்கிறார் என்பதை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இந்த திருமணம் என்பது பரலோகத்தில் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கும் அவருடைய மணவாட்டியாகிய சபைக்கும் நடைபெற இருக்கும் ஒரு விழாவாகும். 3வது கேள்வி, இது என்றைக்கு நடைபெறும்? இந்த திருமணம் என்றைக்கு நடைபெறும்? கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நாளில் இது நடைபெறும்.
ஆனால் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எப்பொழுது நடைபெறும்? இதற்கு மத்தேயு நற்செய்தியில் விடையை நம்ம காணுகிறோம். மத்தேயு 24, 35, 44 கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றிய ஒரு செய்தி குறிப்பாக அது இருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகைகளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் பொசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமானன் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நாளைக்கோ அல்லது அடுத்த வாரமோ அல்லது அடுத்த வருடமோ அல்லது இன்னும் பல வருடங்களுக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். அவரது மனவாட்டி என்ற வகையில் சபையாராகிய நாம் அவர் வந்து நம்மை அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையில் எப்பொழுதும் தயாராக இருக்க கடமைப்பட்டுள்ளோம். உண்மையுள்ள நீதியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்து சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவித்து இந்த உலகத்திற்கு ஒளியாக பூமிக்கு உப்பாக எப்பொழுதும் தயார் நிலையில் நாம் வாழ வேண்டும். 4வது கேள்வி, நேசரின் பார்வையை விளக்கப்படுத்துக. மணமகளின் அழகில் மணமகன் தீவிர கவனம் செலுத்துகின்றார். இது கிறிஸ்து தனது சபையின் மீது கொண்டிருக்கும் முழுமையான மற்றும் அசைக்க முடியாத கவனத்தை குறிக்கிறது. புறாவின் கண்கள் விசுவாசிகளின் தூய்மை மற்றும் அமைதியை குறிக்கின்றன. அதே நேரத்தில் கீலேயாத் மலையில் உள்ள ஆடுகளின் மந்தை என்பது தேவனின் படைப்புடன் இணக்கமாக வாழும் விசுவாசிகளின் அழகையும் உயிர் சக்தியையும் குறிக்கிறது. இந்த வசனம் கிறிஸ்து தமது திருச்சபையின் மீது கொண்டிருக்கும் ஆழமான ஆன்மீகமான அன்பு மற்றும் புகழ்ச்சிக்கு ஒரு சான்றாக காணப்படுகிறது. விசுவாசிகள் பெரும்பாலும் மணமகள் என்று விவரிக்கப்படுவதை வேதாகமம் முழுவதிலும் காணலாம். பழைய ஏற்பாட்டிலும் கூட அந்த இஸ்ரவேல் சபையானது தேவனால் தன்னுடைய மணவாட்டி என்றுதான் கூறப்பட்டது. உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது என்ற சொற்றொடரை கவனிப்போம். இந்த உருவகம் விசுவாசிகளின் இருதயங்களில் காணப்படும் தூய்மை, யதார்த்தம் மற்றும் அமைதியை குறிக்கிறது. இது விசுவாசிகள் தேவனிடம் சரணடைந்து வாழும் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. பேதுரு இதை பற்றி பின்வருமாறு எழுதினார். 1 பேதுரு 2:1-5 இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கோறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அடுத்த சொற்றொடர், உன் கூந்தல் கீலேயாத் மலையில் தழைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. இந்த உருவகம் விசுவாசிகளை தேவனின் படைப்பின் உயிர் சக்தி மற்றும் அழகுடன் இணைக்கிறது. வெள்ளாட்டு மந்தை கீலேயாத் மலையின் பசுமையான நிலப்பரப்பில் மேய்கின்றன என்பது அவர்கள் தேவனுடைய செய்தியை கேட்டு உணர்ந்து, அதாவது விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய செய்தியை கேட்டு உணர்ந்து அதற்கேற்றபடி வாழ்க்கையில் நடந்து கொள்வதை இது அர்த்தப்படுத்துகிறது. இந்த இடத்துல சங்கீதம் 23 நாம் நினைவு கூற வேண்டும். நிச்சயமாகவே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
அமர்ந்த தண்ணீர்கள் என்று என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நினைத்திருப்பேன். இது ஆற்றல் மிக்க மற்றும் துடிப்பான மற்றும் செயல்படும் விசுவாசம் கொண்ட வாழ்க்கையை குறிக்கிறது. விசுவாசத்திற்கு ஆற்றல் தேவை, துடிப்பு தேவை மற்றும் செயல்பாடு தேவை. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கையை தான் தேவன் நம் ஒவ்வொருவரிடத்திலும் விரும்புகிறார். அடுத்ததாக நாம் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு போவோம். உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றாயிரம் மலடாயிராமல் எல்லாம் இரட்டை குட்டி ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது. இந்த வசனத்தின் ஒப்புமைகளினுடைய உலகப்பிரகாரமான விளக்கம் என்ன என்று பார்ப்போம். முதல்ல 5வது கேள்வி, இந்த வசனத்தின் ஒப்புமைகளின் உலகப்பிரகாரமான விளக்கம் என்ன? உன்னத பாட்டு 4:2 மணவாட்டியின் பற்களின் அழகை புகழ்ந்து அவற்றையே புதிதாய் மயிர் கத்தரிக்கப்பட்ட செம்மறியாடுகளின் மந்தையிடம் ஒப்பிடும் ஒரு உவமையை பயன்படுத்துகிறது. அவருடைய பற்கள் முற்றிலும் வெண்மையாகவும் சுத்தமாகவும் சீரான முறையிலும் அமைந்தலாக இருக்கின்றன. ஒவ்வொரு பல்லும் எப்படி இருக்கிறது என்றால் மலடாயிராமல் இரட்டை குட்டி என்ற ஆடுகளைப் போல இருக்கிறது. இந்த வசனம் தூய்மை, அழகு மற்றும் முதிர்ந்த ஆரோக்கியமான தோற்றம் ஆகியவற்றை கருப்பொருளாக கொண்டுள்ளது. இந்த உவமையின் விளக்கம் என்னவென்று பார்ப்போம். முதல்ல மயிர் கத்தரிக்கப்பட்டவை. ரோமத்திற்காகவே வளர்க்கப்படும் செம்மறியாடுகள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின்பு முழுவென்றும் வெண்மையாகவும் காணப்படும். வருடத்துக்கு ஒரு முறை இவற்றை மயிர் கத்தரிப்பது என்பது மிகவும் பொதுவான நடைமுறையாகும். மேலும் இது பெரும்பாலும் வசந்த காலத்தில் கோடை வெப்பம் மற்றும் ஆட்டுக்குட்டி ஈனும் பருவத்திற்கு முன்பாக நடக்கும். சில சமயங்களிலே வருடத்துக்கு 2 முறை இந்த ஆடுகளுக்கு மயிர் கத்தரிப்பார்கள். சில செம்மறி ஆடுகள் குறிப்பாக வெப்பமான காலநிலையில் உள்ளவை அல்லது குளிர்கால பாதுகாப்பிற்காக வீட்டுக்குள்ள வைக்கப்பட்டு கம்பளி ரோமம் தேவையற்றவர்களாக இருக்கிறவை வருடத்துக்கு 2 முறை கத்தரிக்கப்படலாம். இந்த ஆடுகள் மணமகளின் பற்கள் இடைவெளிகள் அல்லது மிக நீளமான அல்லது குறுகிய பற்களாக இல்லாமல் முற்றிலும் சமமாகவும் ஒழுங்காகவும் இருப்பதை குறிக்கிறது. குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகள். மயிர் கத்தரிக்கப்பட்ட பின்பு செம்மறியாடுகள் குளிப்பாட்டப்பட்டு ஆற்றிலிருந்து கரையேறுகின்றன. அப்பொழுது அவைகள் சுத்தமாகவும் பிரகாசமாகவும் காணப்படும். பற்களை அதற்கு ஒப்பிடுகிறார். ஓமையின் இந்த பகுதியில் மணவாட்டியின் பற்களின் பிரகாசத்தையும் தூய்மையையும் வலியுறுத்துகின்றது. அவை பளபளப்பாகவும் சுத்தமாகவும் உள்ளன. அடுத்து ஒன்றாயிலும் மலடாயிராமல் எல்லாம் இரட்டை குட்டி என்றவைகளுமான என்ற இந்த சொற்றொடர் சீரான தன்மை மற்றும் முழுமையாய் இருக்கின்றன என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறது. மேல் மற்றும் கீழ்வரிசை பற்கள் சரியாக பொருந்தியுள்ளன. மேலும் ஒரு பல் கூட விழாமல் எல்லாம் தங்கள் இடங்களில் பொருத்தமாக இருக்கின்றன என்பதையும் இது குறிக்கிறது. ஆட்டு மந்தையை போல ஓமையின் இந்த பகுதி பற்கள் ஏராளமானவை அல்லது முற்றிலும் அப்படியே இருக்கின்றவை மற்றும் மகிழ்ச்சிகரமான முறையில் அமைக்கப்பட்டவை என்பதை குறிக்கிறது. ஒரு மந்தையில் உள்ள ஆடுகளைப் போலவே அந்த பற்கள் இருப்பதை இந்த கருத்து நிலைநாட்டுகிறது. அடுத்து பரவலான விளக்கங்கள் என்னவென்று பார்க்கும்போது உடல் மற்றும் உள் அழகு. இந்த வசனம் பற்கள் என்ற உடல் அழகை மட்டுமல்ல, தூய்மை, நன்மை போன்ற உள்ளான குணங்களையும் குறிக்கிறது. கழுவுதல் என்பது ஒரு சுத்திகரிப்பு சடங்காக இருப்பதை குறிக்கிறது. முதிர்ச்சி. ஒரு சில விளக்கங்களின்படி இந்த பற்கள் என்பவை ஆவிக்குரிய முதிர்ச்சியை குறிக்கின்றன. இது வசனத்தின் பலமான ஆதாரமான ஆவிக்குரிய இறைச்சியை மெல்லும் மற்றும் ஜீரணிக்கும் திறனை குறிக்கிறது. மிகுதி மற்றும் கருவுறுதல். இரட்டை குட்டிகள் பற்றிய குறிப்பு மிகுதி மற்றும் கருவுறுதலை குறிக்கிறது. இது ஒரு பலநிலைக்கு உறவுக்கான நம்பிக்கையை பரிந்துரைக்கிறது. இவ்வசன 6வது கேள்வி, இந்த வசனத்தின் ஆவிக்குரிய விளக்கத்தை காண்போம். உன்னத பாட்டு 4:2 வசனம் விசுவாசியின் அல்லது சபையின் ஆன்மீக முதிர்ச்சியை சுத்தமான மற்றும் ஒழுங்கான மற்றும் முழுமையான ஆடுகளின் மந்தையுடன் ஒப்பிடுகிறது.
பற்கள் ஆன்மீக இறைச்சி அல்லது நல்ல கோட்பாட்டை ஜீரணிக்கும் திறனை குறிக்கின்றன. பல்லு போனா என்னாச்சு, சொல்லு போச்சுங்குவாங்க. பல் போனா நம்ம ஜீரணிக்கும் திறனும் போயிடும். ஏன்னா பற்கள்ல தான் ஜீரணம் ஆரம்பிக்குது என்று சொல்வார்கள். இங்கே எபிரேயர்கள் இந்த நிருபத்தின் பின்வரும் வசனங்கள் நினைவுறுத்தவே இருக்கின்றன. எபிரேயர் 5:12-14 காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடி உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனா இருக்கிறான். ஏன்னா குழந்தைக்கு என்ன கிடையாது, பல்லு கிடையாது. பலமான ஆகாரமானது யாருக்கு தான் கொடுக்கப்படும், பற்கள் முளைத்த பின்பு தான் கொடுக்கப்படும். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களான பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அடுத்த மயிர்கத்திலிருந்து குளிப்பாட்டுதல் என்பதற்குரிய ஆவிக்குரிய விளக்கத்தை பார்க்கும்போது இது ஆவிக்குரிய சுத்திகரிப்பு மற்றும் தொடர்ச்சியாக பரிசுத்தமாக்கப்படுதலை குறிக்கின்றன. இரட்டை குட்டிகளை ஈணுதல் மற்றும் அலட்டுத்தன்மை இல்லாமை என்பது ஒற்றுமை, முழுமை, தேவனின் வாக்குறுதிகளில் முழுமையாக சேர்க்கப்படுவதன் பாதுகாப்பை குறிக்கின்றன. இந்த உருவகத்தின் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? 7வது கேள்வி. இந்த உருவகத்தின் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஒவ்வொரு சொற்றொடரா பார்ப்போம். ஆடுகளின் மந்தை. ஒரு முதிர்ந்த மந்தைக்கு பகுத்துணர்வு உள்ளது. நல்ல மற்றும் தூய்மையான விஷயங்களை தேர்ந்தெடுக்க முடியும். இது முதிர்ந்த விசுவாசியாக இருக்கிறவர் நன்மை தீமையை பகுத்தறிவதற்கு ஒப்பானதாக இருக்கிறது. குளிப்பாட்டப்படுதல். இது வார்த்தை என்ற தண்ணீரால் கழுவப்படுதல் மற்றும் பரிசுத்தாவின் புதுப்பிக்கும் வேலை மூலம் பாவத்திலிருந்து விடுபட்டு ஆவிக்குரிய சுத்திகரிப்பை அடைவதை குறிக்கிறது. விசுவாசிகளை பனி போல தூய்மையாகவும் வெண்மையாகவும் ஆக்குறது. இது வசனம். அடுத்து மயிர் கத்தரிக்கப்படுதல். இது பாவத்தின் பழைய கிழிந்த வெளிப்புற வளர்ச்சியை அகற்றுவதை குறிக்கிறது. இது ஒரு புதிய சுத்தமான அடித்தளத்தை விட்டு செல்கிறது. அடுத்து சமமாகவும் வெட்டப்பட்டதாகவும் பற்கள் மென்மையாகவும் சமமாகவும் சுத்தமாகவும் இருக்கும். இது தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையின் ஒழுங்கையும் தூய்மையும் பிரதிபலிக்கின்றன. இரட்டை குட்டிகளை எண்ணுதல். பற்கள் ஜோடியாக இருத்தல் என்பது விசுவாசிகளின் சமூகத்திற்குள் முழுமை, சமச்சீர்மை மற்றும் பரஸ்பர பொறுப்புணர்வை குறிக்கிறது. ஒன்று கூட மலரா இல்லை என்பது சபையில் யாரும் கனி கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள் என்ற கருத்தை இது எடுத்து காட்டுகிறது. இது விசுவாசிகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்களின் ஊழியம் செய்யும் நிலையை உறுதி செய்கிறது. ஆனா விசுவாசிகள் அப்படி இருக்கிறாங்களா? கனி கொடுக்கிற நிலையில இருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிகள் கனி கொடுக்கிற நிலையில் இருக்கிறார்களா? அப்படி இல்லை என்றால் அவர்களை கனி கொடுக்க செய்வது ஊழியக்காரர்களாகிய நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அடுத்து ஒட்டுமொத்த பயன்பாடை பார்க்கும்போது ஆவிக்குரிய முயற்சி. இது அடிப்படையில் வளர ஆவிக்குரிய பால் தேவைப்படுவதை தாண்டி ஆழமான ஆவிக்குரிய உண்மைகளை ஜீரணித்து புரிந்து கொள்ளும் விசுவாசியை குறிக்கிறது. பரிசுத்தம் மற்றும் தூய்மை. ஒரு நபர் ஒரு திருமணத்திற்கென்று தன்னை தயார் செய்து கொண்டிருப்பது போல ஒருவரின் ஆன்மீக வாழ்க்கையிலும் தூய்மை மற்றும் ஒழுங்குக்கான அர்ப்பணிப்பை இது அழைக்கிறது. ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது கூட வரலாம், எந்த நேரத்திலும் வரலாம். அதற்காக நம்மை நாமே பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு நாம் அந்த மணவாளனுக்காக தயாராக இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதுதான் பவுல் தன்னுடைய நிருபத்திலே சொன்னார், உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்தபடியால் நான் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டுகிறேன் என்று சொன்னார். ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பு. இந்த உருவகம் தேவனின் பாதுகாப்பு மற்றும் கவனிப்பு மற்றும் கிறிஸ்துவில் விசுவாசிகள் கொண்டிருக்கும் முழுமையான மற்றும் பாதுகாப்பான இடத்தை உறுதி செய்கிறது. இந்த வார படிப்பை இங்கே நாம் முடித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரத்தில் இதே நாளில் இதே நேரத்தில் அடுத்த வசனத்தை தொடர்வோம். நன்றி சகோதரர்களே, சகோதரிகளே. இந்த வேலையிலே ஒட்டுமொத்த உன்னத பாட்டை மிகவும் அழகாக தயாரித்து நமக்காக மிகவும் விளக்கியிருக்க சபையும் சபையாகிய மனவாட்டி ஆகிய நம்மையும் இயேசு கிறிஸ்து மணவாளன் என்பதை மிகவும் அழகாகவும் எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நாம் என்பதை அவர் சொல்லியிருக்க, அதற்காக இன்னும் அவர் ஆஸ்வதிக்கவும் அவருடைய ஊழியம் ஆஸ்வதிக்கப்படவும் அவர் பாடங்கள் ஆஸ்வதிக்கப்படவும் அவருக்கு வேண்டிய உதவி ஆசீர்வாதங்களும் தேவன் அதிகமாக கொடுத்தவரை ஆஸ்வதிப்பாராக. இந்த அருமையான வேலையை